நம்ம எல்லாம் முழங்கால் படிட்டு கண்களை மூடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் கொஞ்சம் நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம். அந்த காலை வேளையில அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. பயத்தோடு பக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு கூட நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்து நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த காலை வேளையில் நாம் மத்தியில் இறங்கி வரும்படியாக எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் சத்தம் கேட்கணும். கொஞ்சம் வாய்களை திறந்து சொல்லி ஹல்லேலூயா. இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரட்சகரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜீவனுள்ளவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுடையவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாறாதவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமையானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உடையவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். சர்வ வல்லமை உடையவராய் இருக்கிறார். சர்வத்தை படைத்தவராய் இருக்கிறார். சகலமும் அவருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஆவியானவரே அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த மனமகிழ்ச்சி நாளில் நம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படியாக ஒரு கூட்ட ஜனங்களை உமக்கென்று தெரிந்து கொண்டீங்களே அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் என்று நாங்கள் பார்க்கிறோம். நீர் மகிமையான தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் நம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட இந்த ஆலயத்தினுடைய மகிமையினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தின் மேலே ஒரு உள்ளங்கை மேகம் ஆண்டவரே வந்து இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சாலமோன் கட்டின தேவாலயத்தில் நம்முடைய மகிமை இறங்கினது போல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நம்முடைய மகிமை இந்த இடத்தை நிரப்புவதாக, இந்த இடத்தை நிரப்புவதாக ஆண்டவரே. இந்த ஆலயம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிரப்புவீராக ஆண்டவரே. ஆராதிக்கிற வரக்கூடிய எல்லா தேவ பிள்ளைகளும் நம்முடைய பிரசன்னத்தினால் நிரம்பி வழியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே இந்த ஆராதனை கர்த்தர் நமக்கு பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் கர்த்தருடைய பலத்த துருகம் நம்ம மேலே இருந்து நம்மை வழி நடத்தணும். எதிர்த்து போராடுகிற சத்துரு வல்லமைகள் அழிக்கப்படணும். தடை செய்கிற, தடை உண்டு பண்ணுகிற எல்லா தடைகளை கர்த்தர் உடை தெரியணும். வர வேண்டிய எல்லா தெய்வ பிள்ளைகளும்
சீக்கிரமாய் கத்தர் கொண்டு வரும்படியாக எல்லா கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, அந்த ஆராதனையுடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவர், நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால விலகி போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வர வேண்டிய எல்லா தெய்வ பிள்ளைகளும் சீக்கிரமாய் உம்முடைய சமூகத்தில் கத்தர் கொண்டு வருவீராக. ஆமென். ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க கத்தர் இருதயத்தை தருவீராக. ஆண்டவரே, எங்கள் சிந்தனைகள் உம்முடையதாய் மாறுவதாக, எங்களுடைய எண்ணங்கள் உம்முடையதாய் மாறுவதாக, எங்களுடைய யோசனைகள் ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கட்டும். ஆண்டவரே, இந்த ஜெப ஆராதனை வேளையில் வேற எந்த சிந்தனைகள் எங்களுக்குள்ள வராதபடி கத்தர் ஒருவரே ஆராதனை செய்யக்கூடிய சிந்தை மாத்திரம் எங்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா, பலவீனங்கள் மாறுவதாக. ஆமென். வியாதி கட்டுகள் உடைக்கப்படுவதாக. வரக்கூடிய எல்லா தெய்வ பிள்ளைகளும் தடையில்லாதபடி கத்தர் கொண்டு வருவீராக. உடைய நாமத்தை இந்த இடத்துல நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லா கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். பிதாவே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாதது உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக பாடல் ஆராதனை வேளையில் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொருவர் மேலே இறங்கணும். தாகமுள்ளவன் மேலே ஜீவ தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் அபிஷேகத்துக்காக, வரங்களுக்காக தாகத்தோடு கூடி வருகிற தெய்வ பிள்ளைகள் மேலே ஆமென் கர்த்தருடைய அக்கினி இறங்கணும். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பி நடத்தும்படியாக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. உம் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உம் வாக்கை நம்பி வந்து நிற்க இயேசுவே,
வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. உம் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா உங்களுடைய வாக்கை நம்பி நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்களப்பா. இந்த ஆராதனை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த ஆராதனை வேளையில் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. வர வேண்டிய எல்லா தேவ பிள்ளைகளை சீக்கிரமாய் கொண்டு வாங்கப்பா ஆண்டவரே. தடையில்லாதபடி உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த மகிமைப்படுத்த ஒரு விஷயம் கூட எங்களை பரிசுத்த ஆவியான நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை சுத்திகரி, எங்கள் பாவங்களை கழுவுங்க, குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. இந்த இடத்துல இருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் யாவும் விலகட்டும் ஆண்டவரே. ஆராதனை உம்முடைய ஆண்டவரே பயபக்தியோடு நாங்கள் ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் நம்முடைய அக்கினியினால் நிரப்புவீராக ஆண்டவரே. நம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புவீராக. வியாதி கட்டுகள் உடைவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுவதாக, தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வெளிப்படுவதாக. இங்கு நாங்கள் அல்ல ஆண்டவரே, அற்ப பிரயோஜனமான எங்களை கர்த்தாவே நீங்கள் எடுத்து பயன்படுத்துவீராக. உடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்படுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல ஆராதனையில் நம்ம யாவரையும் கர்த்தர் கொண்டு வந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. மீண்டுமாய் கூட உங்களை முகமாய் பார்க்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து நாம் தேவனுடைய நாமத்தை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆமென். பாடல் புஸ்தகத்தில் 600வது பாடலை நான் பாடுவோமா? தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரை தினமுமக்கே மகிமை என்று சொல்லி. அல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் என்று சொல்லி ராமன் சொல்லுங்க சத்தம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி உற்சாகமாய் நான் பாடும். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாம வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.
இந்த பூமியிலே சமாதானமும் பிரியம் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம் நாம வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க. கரங்களை தட்டி உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே. உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஐயா வாழ்க. Yes Lord. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. 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 குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் ஆமென். எஸ் கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. பாவக்காரை போக்காமே கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. Yes Lord. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க.
எளிமையான எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளர். நல்ல கரங்களை தட்டிய ஆமே. ஐயா வாழ்க, எஸ் வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா உங்க நாம மாத்திரம். ஆமே. ஆண்டவரே வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று நல்ல வாய்களை திறந்து பாடுகிற யாவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஓ வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி. நல்ல கரங்களை தட்டி பாவக்குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. தாரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா வாழ்க, ஓ வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. காலைவேளையில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆமென். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே. இந்த காலைவேளையில உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ஆமென் இந்த ஸ்தலத்தில் நீங்க வந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் வாழ்க உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து ஆமென். எப்படி ஆசீர்வதிப்பாரா? வந்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு திருமண நிகழ்ச்சியில் முக்கியமான ஒரு நபரை கூப்பிட்டுருக்கோன்னா ஆமென், நம்ம என்ன செய்வோம்? நீங்கள் வந்து மணமக்களை ஆசீர்வதிக்கணும். முக்கியமான ஒரு விஐபி கெஸ்ட்டை கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. அப்போ அவர் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? பயங்கரமாக தடபுடலாக நல்ல வரவேற்பெலாம் கொடுத்து என்ன நமக்கு எவ்வளவு அவரை கனப்படுத்த முடியுமோ, எவ்வளவு அவருக்கு மரியாதை செலுத்த முடியுமோ, சாதாரண ஒரு மனுஷன் வந்து ஆமென் ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்ம ஒரு கனத்தை ஒரு மரியாதையை நம்ம செலுத்துவோமானா, அண்ட சராசரங்களையும் படைத்தவர், அகில உலகத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர், உங்களை என்னை படைத்த தேவன், அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பண்ணாம். அவருக்கு எவ்வளோ வரவேற்பு நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அவர் வர்றதே பெரிய விஷயம். அல்லேலூயா. அவர் வர்றதே ஆமாம்.
இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் ஒரு வருகைக்காக ஆண்டவரே வாருமையா, இறங்கி வாருமையான்னு காத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 7 மாதங்களை இந்த 2024ஆம் ஆண்டில் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை நாட்கள், எத்தனை தடைகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை வியாதிகள், அல்லேலூயா, எத்தனை போராட்டங்கள் வாழ்க்கையில். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அல்லேலூயா, ஆமென். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமைப்பொழுதும் விலகலப்பா. அல்லேலூயா. தெரிந்த பாடல், செங்கடலை நீர் பிளந்து, ஆமென், செம்மையான பாதை தந்து, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர், அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில வென்று விட்டீர். அல்லேலூயா. தெரிந்த பாடு, நல்ல கரங்களை தட்டி பாட போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. ஓ, அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்து செவ்வையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தி, அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்து செவ்வையான பாதை தந்தே, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தே, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள்
எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டு புது இருதயம் தந்துவிட்டு எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டு, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டு, எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உங்கள் மகிமைதனை காண்போம். உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை உங்க கிருபை இமை பொழுதும் விலக சொல்லுவோம். உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்துவிட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டீர். எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவித சோதனையால் புடமிடப்பட்டோம் ஐயா. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, சோதனை வர்றது நல்லதா கெட்டதா? சோதனை நமக்கு வர்றது நல்லதா கெட்டதா? நல்லதுன்னு சொல்லவும் முடியல, கெட்டதுன்னு சொல்ல முடியல. ஹல்லேலூயா. ஆனால் சோதனை வர்றது நல்லது. ஹல்லேலூயா. யோபுக்கு சோதனை வந்ததுனால தான் 2 மடங்கான ஆசீர்வாதத்தை. ஆமாம், ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறோம், உபத்திரவப்பட்டதுனால தான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. எலியாவுக்கு சோதனை வந்தது, சூரச்செடியின் கீழே படுத்து கொண்டான். ஹல்லேலூயா. அவனுக்கு சோதனை வந்ததுனால தான் ஆமென், கர்த்தர் அடுத்து 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணபடி கர்த்தர் அவனை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சோதிக்கப்படும் பொழுது
சோதனை வர்றது நல்லது. சோதிக்கப்பட்ட பின் நீங்கள் எப்படி இருப்பீங்களா? பொன்னாக விளங்குவீர்கள். அல்லேலூயா. அப்படின்னா கோல்டு. அல்லேலூயா. பியூர் கோல்டு, சுத்த பொண்ணு நீங்கள். அல்லேலூயா. இப்போ நமக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோதனை வர்றது நல்லது. ஆமென். ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து. இப்போ நம்ம சொல்லணும், நீங்கள் சோதனை வரும்போது நாம் விழித்திருந்து என்ன செய்யணும்? சோதனைக்கு உட்படாதபடி நம்ம ஜெபம் பண்ணுனா பொன்னாக கர்த்தர் விளங்க செய்வார். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம். ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நிறைய சோதனை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேருக்கு ஃபங்க்ஷன், ப்ரோக்ராம், ஊரு, டூரு. ஆமாம், சோதரம். சர்ச்சுக்கு போகணுமா, டூருக்கு போகணுமா? எவ்வளோ பெரிய சோதனை பாருங்கள். அல்லேலூயா. நீங்கள் நிறைய ஆளை காணும்ல. ஆமாம். என்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ அப்போ நம்மளை பொன்னாக விளங்க பண்ணவே முடியாது. அல்லேலூயா. ஆமாம். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்றார். அல்லேலூயா. மோசேக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு என்ன? மோசேக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு என்ன? கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போகணும். அல்லேலூயா. ஆமாம். அவனுக்கு ஒரு சோதனை வந்துச்சு, பெரிய சோதனை. பாறையோடு போய் ஆண்டவர் என்ன சொன்னார்? பேச சொன்னார். இவன் போய் என்ன பண்ணிட்டான்? ஏன் அடித்தான்? கோபம். எவ்வளோ பெரிய சோதனை பாருங்க. இன்னைக்கு கோபம் தான் நிறைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. அல்லேலூயா. கோபம் தான் நிறைய பிரச்சனைக்கு. ஆமாம். எடுத்ததுக்கெல்லாம் கோபம். தாய் தகப்பன்ட்ட கோபம், கூட பிறந்தவங்கிட்ட கோபம், எல்லாம் கோபம். மோசேக்கு ஒரே ஒரு தடவை கோபம் வந்துச்சு. கானான் தேசத்தை இழந்து போனான். ராமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் சோதனை வரும்போது சோதனைக்கு உட்படாதபடி நம்ம என்ன செய்யணுமா? விழித்திருந்து ஜெபிக்கணும். விழித்திருந்து ஜெபிக்கணும். நான் சோதனைக்கு உட்படக்கூடாது. எந்த சோதனை என்னை மேற்கொள்ள முடியாது. ராமேன் சொல்லுங்களேன். ஆனா சோதனை கொடுக்கிறது யாரு? சோதனை கொடுக்கிறது ஆண்டவர் தெளிவா சொல்றார். வசனத்தை நீங்க வாசிக்கணும். அல்லேலூயா. நான் சோதிக்கப்பட வைக்கிற, சோதனை கொண்டு வருகிறவர் அல்ல. அல்லேலூயா. தேவன் சோதனை கொடுக்கிறவர் அல்ல, சோதனை கொடுக்கிறது பிசாசு. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விழித்திருந்து ஜெபிக்கணும், சோதனைக்கு உட்படாதபடி. இப்போ ஆண்டவரே சோதனை கொடுக்கிறதா இருந்தா அவர் சொல்லுவார், உனக்கு இத்தனை வருஷம் சோதனை நான் தருவேன், அதுக்கு பிறகு நான் உன்னை உயர்த்துவேன் அப்படிம்பார். அல்லேலூயா. ஆனால் தேவன் சோதனையை கொண்டு வருகிறவர் அல்ல, சோதிக்கிறவர் அல்ல. சோதனை கொண்டு வருகிறவன் பிசாசு. சோதனையில் விழுந்து போகாதபடி விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவன் நேற்று மீண்டும் மாறாதவர். பாட போகிறோம். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோம் ஐயா, பொன்னாக மாற்றிவிட்டீர். புது இருதயம் எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அபிஷேகம் செய்து விட்டீர் அப்படின்னு தலையை எண்ணெயினால் ஒரு எல்லாம் வலது கருத்தை தலை மேலே வச்சு எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணிவிட்டேன்னு சொல்லி நம்ம பாட போகிறோம். அல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். இன்னும் சத்தமா? ஆமென். ஸ்தோத்திரம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர்
எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனை ஆமென் புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவி எல்லாரும் புது இருதயம். அப்படியே தலைமையில கைகளை வைத்து எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்கள் எல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ள முறை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ள முறை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் எல்லா சொல்லுமா வாய்களை திறந்து எங்கள் தேவன் நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் செய்த ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை நீவை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை நல்ல கரங்களை தட்டி நீவை பொழுதும். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அக்கினியில் நடந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. தண்ணீரை கடந்தோம், நாங்கள் மூழ்கி போக இல்லை. ஹல்லேலூயா. ஆமா, அவருடைய கிருபை அனுதினமும் நம்மை நடத்தினது. ஆமென். ஒரு பாடலை பாடி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். தேவரீர் நீர் சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. ஆமென். கடந்த நாட்களிலே கர்த்தர் இப்படிப்பட்டதான வார்த்தையினாலே நம்மை தேற்றி நடத்தினார். ஹல்லேலூயா. தேவன் செய்ய நினைக்கிறது ஒன்றுமே தடைபடாது. ஒருவருடைய வாழ்க்கையில கூட ஒரு காரியமும் மிஸ்ஸே ஆகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதை செய்ய நினைக்கிறாரோ அதை நிச்சயமா செய்வார். ஹல்லேலூயா. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. ஹல்லேலூயா. தரிசனம் கர்த்தர் கொடுத்தாரா? எத்தனை பேர் தரிசனத்தை பெற்றுக்கொண்டீங்க? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சபைக்கு கர்த்தர் கொடுத்துருக்க தரிசனம் எத்தனை பேர் நினைவில் வச்சிருக்கிறீங்க? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த தரிசனத்துக்காக நான் ஒரு டெய்லி நான் ஜெபம் பண்ணுறேன் சொல்லுவங்க. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ தரிசனம் இன்னும் விதைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்கிற தரிசனம் விதைக்கப்பட்டாதான் அந்த விதையானது அப்படியே மலர்ந்து முளைக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா.
ஒருவருக்குள்ளேயே அந்த தரிசனத்தை வச்சுக்கிட்டு அது தரிசனம் அல்ல. ஹல்லேலூயா. ஸோ அதை விதைக்கணும், விதைக்கப்படணும். விதைக்கப்படும் நல்ல தண்ணி ஊற்றணும். என்ன தண்ணி ஊற்றணும்? என்ன தண்ணி ஊற்றணும்? சுடு தண்ணியா? என்ன தண்ணி ஊற்றணும் தெரியுமா? விதைச்ச விதைக்கு நம்ம அன்னுதினமும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அதுதான் அதுக்கு தண்ணி. ஜெபிக்க 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 ஜெபம் பண்ண அந்த விதை என்ன செய்யும்? முளைக்க. நாம் விதைக்கிறதும் இல்லை, ஜெபிக்கிறதும் இல்லை. ஆனால் ஆள் மட்டும் என்ன செய்யணும்? ஆத்மா மட்டும் சர்ச்சைக்கு வரணும். எப்படி முளைக்கும்? ஹல்லேலூயா. ஸோ அதனால் தரிசனம் எனக்குரியதல்ல, அதை தேவனுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. அது ஜனங்களோட சபையோட தரிசனம். ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் 10 ஆத்துமாக்களையாவது கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொண்டு வரணுங்கிறது தரிசனம். ஹல்லேலூயா. 1000 ஜனங்களை நோக்கி, 1000 ஆத்துமாக்களை நோக்கி நம்முடைய தரிசனம் கடந்து செல்ல வேண்டும். அப்படின்னா என்ன? விதைக்கப்படணும். ஹல்லேலூயா. ரொம்ப போய் இப்போ முன்னாடி மாதிரி டேக்ஸ் கொடுத்து ஊழியம் செய்தெல்லாம் ரொம்ப கஷ்டம். பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. நோட்டீஸில் பேர் போடுறது கூட அவங்க இன்னார் என்று பேர் போடுவதற்கு கூட ரொம்ப யோசனை பண்ணி போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதையும் பிரச்சனை ஆக்கிடுவாங்க. ஹல்லேலூயா. அதனால் நம்ம என்ன சொன்னோம்னா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இந்த ஆத்மாவை சந்திங்க. நான் நிறைய உங்களுக்கு டிப் கொடுத்துருக்குறேன். உங்களை யாரை கர்த்தர் சந்திக்க நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்க பேரை எழுதி வைங்க. அந்த பேரில் டெய்லி கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக அந்த மனுஷனை சபைக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய போகிறது கிடையாது. பைபிள் எடுக்கிறீங்க, அந்த பைபிளில் ஒரு பேரை எழுதி வச்சுக்கிடுங்க. அந்த பேர் மேலே உங்கள் கையை வச்சு இந்த நபருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இந்த நபரை ஆசீர்வதிங்க, இந்த நபரை சந்திங்க சொல்லி தினமும் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தண்ணி ஊற்ற 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 தன்னால் அது முளைக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நம்ம தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. தடைகளை உடைப்பவர் நீர் தானே. ஹல்லேலூயா. ஆமாம், அது வளர்வதற்குரிய தடைகளை யார் உடைப்பா? அது வளரும். நீங்கள் ஜெபம் பண்ணால் அது முளைக்க ஆரம்பிக்கும். அந்த தடைகளை யார் உடைப்பா? கர்த்தர் உடைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். 50 பேர் இருக்கீங்கன்னா 50 பேர் சேர்ந்து 10 ஆத்துமாக்களை கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் 5 வருஷத்தில் 500 ஆத்துமாக்களை நோக்கி நம்ம கடந்து சென்றோம். ஹல்லேலூயா. இப்படி இருக்கிறதாகவே இல்லை. நாமும் நீங்களும் இந்த இடத்துல இருப்போம், இல்லாமல் போவோம், அது வேற விஷயம். ஹல்லேலூயா. ஆமாம், நான் தான் இருந்து நடத்தும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் இருக்கிறேன்னா இல்லையோ, நீங்கள் இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் நம்ம காலம் முடிவதற்குள்ளாக ஆத்துமாக்களை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் காலம் முடிவதற்குள்ளாக நான் யாருக்காக ஜெபிக்கிறேனோ அவங்க சபைக்குள்ள வந்து சேரணும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபமுனுங்க. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். ஹல்லேலூயா. தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனை உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனை உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனை உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனை உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவனீரோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவனீதானே. தரிசனம் தந்தவனீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள்
கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவனே நானே, தடுப்பவர் எவனும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் ஆமென், தடுப்பவர் எவனும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நீ செய்வதை தடுப்பவர். அவர் செய்கிறதை தடுக்கிறவர் யார்? நிறைவேறும் நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவனே தானே, தடுப்பவர் எவனும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். ஆமென் சொல்வோம். தடைகளை உடைப்பவர் தடுப்பவர் யாராலும் தடுக்கவே முடியாது. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே உமக்கொப்பானவர் வானத்திலும் ஆமென் ஆமென் யார்? செங்கடலை நீ பிளந்து உன்னன் ஜனங்களை நடத்தி சென்று, செங்கடலை நீ பிளந்து உன்னன் ஜனங்களை நடத்தி சென்று, நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவ உமக்கொப்பானவர்
பூமியிலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? நல்ல கரங்களை தட்டி அவருக்கு ஒப்பானவர் யார் இருக்கு அந்த உலகத்துல? மேலே வானத்து கீழே பூமிக்கு மேலும் சர்வ வல்லமை படைத்தவர் அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் இந்த பூமியில கொடுக்கப்படவில்லை. செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினவரே, தடைகளை மாற்றுகிறவரே, தடைகளை உடைக்கிறவரே, இந்த காலவேளையில் ஆண்டவரே எங்கள் தடைகளை கர்த்தர் உடைத்தெறிவீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிற வியாதி கட்டுகள், பலவீன தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே வேலை நிமித்தமாக தடை, ஆமே பிசினஸ் நிமித்தமாக தடை, ஹல்லேலூயா, அந்த தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. ஆண்டவரே பிகா பாரா ஜரபா ஷத்தரா கலதுரா ரிமா தரபா சந்தரகல துரமலபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே அப்பா, நோக்கி பார்க்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் இப்பொழுதே இறங்கி உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆராதனைக்கு வர முடியாதபடி சில குடும்பத்தில் தடைகள் காணப்படுகிறது. இந்த தடைகளை கர்த்தர் உடைப்பீராக ஆண்டவரே, தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. ரீமா காதா ரபா ஷத்தரகல துரபா பாபா ரியாத்தரபல ரியாத்தரபா ஷகரந்தரபா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். அப்படி நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம், எல்லாரும் எழும்பி நின்று என் தேவன் தடைகளை உடைக்கிறவர். அவர் தடைகளை உடைக்கும்படியாக சொன்ன நான் உனக்கு முன்னே போவோம் அப்படின்னார். யாரெல்லாம் கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்தி நீங்க நடக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைப்பார், நிச்சயமா உடைப்பார். ஒரு சில குடும்பத்தில் ஆராதனைக்கு வர முடியாதபடி தடை காணப்படுகிறது, சில ரட்சிக்க கூடாதபடிக்கு தடை காணப்படுகிறது, சில சிறையிருப்புகளினால மீண்டு வர முடியாதபடி தடைகள் காணப்படுகிறது, சில வியாபாரத்தில் எந்த விதமான ஒரு ஆசீர்வாதம் இல்லாதபடி ஒரு தடை காணப்படுகிறது, பிஸ்னஸ்ல வரவேண்டிய ஆசீர்வாதம் வராதபடி தடை காணப்படுகிறது, ஜெபிக்க முடியாதபடி தடை காணப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்க தடைகள் எல்லாம் உடைக்க போகிறார். இன்னைக்கு கர்த்தர் தடைகள் எல்லாம் உடைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே என் தடைகள் உடைக்கப்படுவதாக, என் தடைகள் உடைக்கப்படுவதாக, என்னுடைய தடைகள் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே நோக்கி நான் பார்க்கிற ஆண்டவரே இப்பொழுதே தடைகளை உடைப்பீராக. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உங்க கரம் நீட்டப்படுவதாக, உங்க கரம் நீட்டப்படுவதாக. பக்கா ஜரபா ஷத்தரகல துரமா பாபா ரிமா தரபா ஷகரந்தரபா பாபா ரிகா லதரபா சந்தூரபலகா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. இமா தரபா ஷத்தரகல துரபாபா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, இரும்பு தாழ்பால்களை முறித்து வெண்கல கதவுகளை உடைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை இன்னைக்கு கர்த்தர் எடுத்து கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் எடுத்து கொடுக்க விரும்புகிறார். வெண்கல கதவுகள் உடைக்கப்படுவதாக, இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுவதாக. அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் கொடுப்பீராக.
அதை சொல்லிட்டு சொன்னாரு, நான் கர்த்தர். இந்த வசனத்தை சொல்லிட்டு சொல்றாரு, நான் கர்த்தர், நான் வாக்கு மாறாதவன், நான் வாக்கு மாறாதவன். அவர் கர்த்தர், அவர் வாக்கு மாறாதவர். இன்னைக்கு சில வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். சில இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுகிறது. எந்த கட்டுகள் தடையா இருக்கிறதோ, என்ன பிரச்சனை உங்களுக்கு தடையா இருக்கிறதோ, என்ன காரியம் உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்கு, ஒரு ஆசீர்வாதத்துக்கு, ஒரு ஜெப வாழ்க்கைக்கு தடையாக காணப்படுகிறதோ, இந்த தடைகளை இன்றைக்கு கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால உடைக்க போகிறார். பகதரப சதரகல ரிமதரப சத்துரா பாபா. ஹalleluya, ஹalleluya. ரிபா கதரப சந்தரகல துரபா பாபா ரிமலதரபா. ஹalleluya. நம்முடைய இயேசுவுக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. தேவர்களில் ஒப்பான தேவன் அவரை போல இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர், அவர் சர்வத்தை படைத்தவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து போகும்போது மோசேயை பார்த்து ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் பசி ஆற்றும்படியாக முதல்ல வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறந்து அந்த மன்னாவை கர்த்தர் கொடுத்து நிரப்பினார். அன்னைக்கு சாப்பிட்ட அந்த ஜனங்கள் அதுக்கு பிறகு இதுவரைக்கும் இந்த மன்னாவை சாப்பிட்டதே கிடையாது. அல்லேலூயா. அன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஒரே வெஜ்ஜா சாப்பிட்றோன்னு சொல்லி நான்வெஜ்ஜு கேட்டாங்க. ஆண்டவர் ஒரு கீழ் காற்றை வரவழைத்து கடலிலிருந்து காடைகளை கொண்டு வந்து கொடுத்தார். அது எவ்வளவு இருந்ததா? இந்த காடைகள் கீழே இருந்து ஒரு அடிக்கு மேலே கிட்டத்தட்ட 1.5 அடி உயரத்துக்கு இந்த ஜனங்கள் சாப்பிடும்படியாக அவ்வளவு காடைகளை கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாம், அவ்வளோ காடைகள். அவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவர் உங்களை எண்ணி நேசிக்கிறார். அவர் உங்களை எண்ணி நேசிக்கிறார். அவர் நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார். நாம் தான் அநேக காரியங்கள்னால அவரை விட்டு விலகி போகிறோம். அநேக காரியத்தினால் அவரை விட்டு விலகி போகிறோம். இன்றைக்கு கர்த்தரை முன்னிறுத்துவோமா? நாம் தடைகளை கர்த்தர் உடைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவையா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவையா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவையா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவையா. உமக்கு பானவையா, உமக்கு பானவையா, உமக்கு பானவையா, உமக்கு பானவையா. வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவையா, வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவையா. கர்த்தாவே, எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரே, உமக்கு பானவர் யாருமே இல்லை. உமக்கு பானவையா கர்த்தாவே. Yes Lord. யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவையா. தூதர்கள் ஒன்றும் உணவாய் இந்த ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் ஒன்றும் உணவாய் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல
யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவேன். ஆமென். ஆராதனை கரங்களை உயர்த்தி எல்லா வானத்துக்கு நேராக ஆண்டவரே எங்கள் ஆராதனை உமக்கு ஒருவருக்கு. எம்மை போல தேவன் இல்லை ஆண்டவரே. தரிசனத்தை கொடுத்தவர், அதை தவறாமல் நிறைவேற்றி முடிக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர். இந்த ஆராதனை வேலையில எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடைகளை கர்த்தர் உடைப்பீராக, தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ, என்னென்ன ஆண்டவரே வாழ்க்கையை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ அது எல்லாம் இப்பொழுதே வாய்க்க செய்வீராக. அது நடைபெறட்டும். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் துதிக்கும் ஆராதனைக்கும் பாத்திரராய் இருக்கிறவர். எங்கள் ஆராதனை உமக்கு ஒருவருக்கு. நமக்கு அற்புதம் செய்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், பலனற்றவங்களுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிறவர். இந்த ஆராதனை வேலையில உண்மையா எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிச்சிங்களோ அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் எல்லாம் கர்த்தர் உடை தெரியுவார். அவருடைய வாழ்க்கையில வெண்கல கதவுகள் உடைக்கப்படும், இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படும். தேவன் வைத்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த பொக்கிஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவர் ஆயத்தமா இருக்கிறார்.
இன்னைக்கு கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைக்கட்டும் சொல்லுங்க. என் வாழ்க்கையில் வெண்கல கதவுகள் உடைக்கிட்டு ஆண்டவரே, இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுவதாக. ஆமா, எல்லாம் உடைக்கப்படுவதாக. தடைகள் மாறுவதாக, தடைகள் மாறுவதாக. கர்த்தர் பொக்கிஷங்களை கொடுப்பீராக. அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை மறவாத தேவனாய் இருக்கிறார். அப்படி எல்லா கரங்களை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து அல்லேலூயா. அவரை போல இந்த பூமியில வேற தேவன் இல்லவே இல்லை. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுமா அல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவரே நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். மீண்டும் ஒரு இசை. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தை உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழு. கரங்களை உயர்த்தி ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். ஆஹா அல்லேலூயா, 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 ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர், அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தருவேன் என்று சொன்னவர், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். நல்ல தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
தெய்வ பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. வந்து ஆராதனையில் கலந்து கொண்ட எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அது வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் விடை தெரியுங்க. என்னென்ன காரியங்கள் வாய்க்க செய்யணுமோ கர்த்தர் ஆசீர்வாதமாக அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து வர தடைப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை மீதி நேரத்தை பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலியமாக நம்மோடு பேசும்படியாக நம்ம எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இலை பாறுதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே. இலை பாறுதல் தரும் தேவா, கலை தோர் தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாம் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. இருப்பார் நம்பி வந்தேன், கிருபை இயேசுவே நமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன். தேவ சமூகத்திலே. நல்ல தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து நாங்கள் தியானிக்க இருக்கிற பகுதியெல்லாம் உடைய கருத்தில் தருகிறப்பா. கர்த்தர் எங்களோடு பேசுங்க. உடைய வார்த்தை வெளிப்படட்டும். உடைய முகத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். ஒரு காரியம், இன்றைக்கு மத்தியானத்துக்கு மேலே கீபோர்டு கிளாஸ் உண்டு. ஆள் வரல, கீபோர்டு கிளாஸ் நடைபெறான்னு சொல்லிடுறாங்க. கீபோர்டு கிளாஸ் உண்டு. மத்தியானம் 2 மணிக்கு வழக்கம் போல் கீபோர்டு படிக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு உடனே வந்துடணும். இங்கே இருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். நீங்கள் தூரத்திலிருந்து வர்றவங்க கொஞ்சம் சவுண்டை கூட மைல்டாக ப்ரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். கீபோர்டு கிளாஸ் உண்டு. அதனால் இங்கே இருக்கிற பிள்ளைகள் இங்கே இருந்து கீபோர்டு கிளாஸை முடிச்சுட்டு நீங்கள் போகலாம். 4 மணிக்கு முடிக்க சொல்லியிருக்கிறேன். 4 மணிக்கெலாம் முடிச்சுருவாங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த 27ஆம் சங்கீதத்தில் நாம் வாசித்தோம், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன். இந்த சங்கீதத்தை 2 பகுதியாக நான் பிரிக்க விரும்புகிறேன். முதலாவது, முதல் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும், 7வது வசனத்திலிருந்து 14வது வசனத்து வரைக்கும் 2வது பார்ட்டாகவும் நம்ம பிரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி தியானிக்கிறது முதல் பகுதியிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். முதல் பார்ட். ஹல்லேலூயா. முதல் 6 வசனங்களை நீங்கள் நன்றாக வாசித்து பார்ப்பீர்களானால், தாவீது தேவன் பேரில் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறதை நம்மால் அங்கே பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் வாசித்து பாருங்க. 2வது வசனத்தை வாசிங்க. என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே
இடறி விழுந்தார்கள். மூன்றாவது வசனம், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். எதில் நம்பிக்கையாக இருப்பாரா? அல்லேலூயா. எதில் நம்பிக்கையாக இருப்பார்? அதான் முதல் வசனத்தில் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் எதில் நம்பிக்கையாக இருப்பானா, கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்புமானவர், யாருக்கு நான் பயப்படுவேன்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாருக்கு பயப்படுவேன் என்று சொன்னவன் தான் சொல்கிறான், அவர்களே இடறி விழுவார்கள். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் தாவீது தேவன் பேரில் அசைக்க முடியாத அளவுக்கு வைத்திருந்தான். அல்லேலூயா. இன்றைக்கி செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்துக்கோங்க, உயர்த்துவார். அல்லேலூயா. உயர்த்துவார். தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்தான். ஆடு மேய்க்கிறவனை கர்த்தர் எங்கே கொண்டு வந்தார்? ஆனால் வசனம் சொல்லுகிறது, சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவர். அல்லேலூயா. ஆனால் தாவீதை ராஜாக்களோடு அமர பண்ணலை, ராஜாவாகவே அமர பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேனே, நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறோன்னா ஒரு சீஃப் இன்ஜினியர் இருக்காருன்னு வைங்களேன். ஆண்டவர் சொல்கிறார், சிறியவனை எடுத்து உயர்த்தி அந்த சீஃப் இன்ஜினியர் பக்கத்தில் உட்கார வச்சா நாம் நினைப்போம் அவருக்கு கீழே நம்ம போய் உட்காந்தா எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் நம்மை குறித்து என்ன நினைப்பார் தெரியுமா? சீஃப் இன்ஜினியர் பக்கத்தில் அல்ல, சீஃப் இன்ஜினியர் ஆகவே உங்களை அமர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஆமாம், டிஸ்ட்ரிக்டில் பிடிஓவாக இல்லை, கலெக்டராகவே அமர பண்ணுகிற தேவன். ராமேன் சொல்லுங்களேன். இன்றைக்கி தூத்துக்குடி மாவட்டம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? தூத்துக்குடி கலெக்டரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர் அரசாங்க கண்ட்ரோல் இருக்கிறார், வேறு விஷயம். அல்லேலூயா. ஆமாம், அந்த அளவுக்கு பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல, ராஜாவாகவே நம்மை அபிஷேகம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இவன் பேரில் கர்த்தர் பேரில் வச்சிருக்கிற நம்பிக்கை பாருங்கள். என் சத்துருக்கள் வருவாங்க, பகைஞர் வருவாங்க, எனக்கு விரோதமாக எழும்புவாங்க, ஆனால் நான் அவங்கள கண்டு பயப்பட போகிறது இல்லை. காரணம் என்னன்னா, அவர்களே இடறி விழுவார்கள். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒருவரை குறித்தும் நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினாலே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் ஒன்றும் வாய்க்கவே வாய்க்காது. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு விரோதமாக உங்கள் சரீரத்தை பலவீனப்படுத்துகிற வியாதி உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு விரோதமாக பலவீனப்படுத்துகிற உங்கள் பலவீனங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற, குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார வகிரலின் ஆதிக்கங்கள் நம்மை மேற்கொள்ள முடியவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் பலனும் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமாயிருக்கிறார். அல்லேலூயா. நான் யாருக்கு பயப்படுவேன்? அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, வாசிங்க 4வது வசனத்தை. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக. அந்த நம்பிக்கை எப்படி வருதுன்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் அதை நாடுவேன்கிறான். அல்லேலூயா. இப்போ ஜீவனுள்ள நாளெல்லாம்
தேவனுடைய ஆலயத்தை நாம் தேட வேண்டும். அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு நாள் அல்ல, வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரணும். என்ன செய்யணும்? தேடி வரணும். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்யும்? பெருகும். அல்லேலூயா. கர்த்தர் பேரில் இருக்கிற நம்பிக்கை பெருகும். நாம் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்றோமா, வாரம் முழுவதும் சாப்பிட்றோமா? வாரம் முழுவதும் சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோம். அல்லேலூயா. இதெல்லாம் கரெக்டாக நமக்கு செஞ்சிகிட்ருக்குறோம். அல்லேலூயா. அப்போ நாம் தேட வேண்டிய காரியத்தையும் என்ன செய்யணும்? ஆமாம், அது உண்மை. அல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் ஆலயத்துக்கு போகிறோம், இல்லவே இல்லை. கர்த்தர் அதை விரும்பலை. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, என்னம்மா கப்பல் கவுந்துட்டா, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன செய்யணும்? ஆலயத்தை தேடணும். அல்லேலூயா. அங்கே தான் நம்பிக்கை பெருகும். நீங்கள் தேடி வந்து பாருங்கள், ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பிக்கை பெருகி கொண்டே இருக்கும். ராமேன் சொல்லுங்களேன். இந்த நம்பிக்கை பெருக 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 தாவீதை போல ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே காணப்படும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் அவன் சொல்கிறான், வாசிங்க 5வது வசனத்தை. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து